சுமார் 3500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது. திருச்சி மாவட்டத்தின் மையத்தில் அமைந்துள்ள 273 அடி உயர மலைக்கோட்டை. இங்கு அமைந்திருக்கும் தாயுமானவர் சுவாமி மிகவும் சிறப்பு பெற்றது. உறையூரை மையமாக கொண்டு சோழ மன்னன் ஒருவன் அப்பகுதியை ஆண்டு வந்தான். அவ்வேளையில் சாரமா முனிவர் என்னும் சிவபக்தர் இத்தலத்தில் நந்தவனம் உருவாக்கி தினமும் சிவனுக்கு செவ்வந்தி மலர் படைத்து பூஜித்து வந்தார். ஒரு சமயம் வணிகன் ஒருவன் முனிவரின் நந்தவனத்தின் மலர்களை திருடி மன்னனுக்கு கொடுத்தான். அம்மலர் மீது ஆசை கொண்ட மன்னன் தினமும் வணிகனை மலர் கொண்டு வரும்படி சொன்னான். எனவே அந்த நந்தவனத்தில் தொடர்ந்து திருடி வந்தான் வணிகன். இதனால் சாரமா முனிவரின் சிவபூஜை தடைப்பட்டது. அவர் மன்னனிடம் சொல்லியும் மன்னன் அதை கண்டுகொள்ளவில்லை. வருந்திய முனிவர் சிவபெருமானிடம் முறையிட்டார். அவருக்காக சிவன் மன்னரின் அரசவை இருந்த திசையை நோக்கி திரும்பி உக்கிர பார்வை பார்த்தார். இதனால் அப்பகுதியின் மண்மலை பொழிந்தது. தவறை உணர்ந்த மன்னன் சிவனை வேண்டி மன்னிப்பு பெற்றான். இவ்வாறு தவறு செய்தவர்களை தண்டிப்பவராக இத்தலத்து இறைவன் அருளுகிறார். செவ்வந்தி மலர் படைத்து வழிபட்டதால் இவருக்கு செவ்வந்திநாதர் என்று பெயரும் உண்டு. கோவிலில் சிவன் சந்நிதிக்கு எதிரில்தான் கொடிமரம் இருக்கும். ஆனால் இக்கோவிலில் சிவனுக்கு பின்புறம் கொடிமரம் இருக்கிறது. முன்பு சிவன் சந்நிதி கிழக்கு திசையை நோக்கி இருந்தது. எனவே பிரதான வாசலும் கொடிமரமும் கிழக்கு திசையில் அமைக்கப்பட்டது. சாரமா முனிவருக்காக மன்னனை தண்டிக்க சிவன் மேற்கு திசையை நோக்கி திரும்பிவிட்டதால் சந்நிதி வாசலும் கொடிமரமும் அங்கேயே நிலைத்துவிட்டது. சிவனுக்கு பூஜையின் போது சந்நிதிக்கு பின்புறத்தில்தான், அதாவது கிழக்கு திசையில் மேலதாளம் வாசித்து தேவாரம் பாடுவார்கள். செவ்வந்திநாதர் என்ற பெயர் தாயுமானவர் என்ற பெயராக மாற காரணம், எல்லா உயிருக்கும் தந்தையுமான இறைவன் ஒரு பெண்ணிற்கு மகப்பேறு காலத்தில் தாயாக வந்து உதவி செய்ததால் தாயுமானவர் என்று பெயர் பெற்றார். தனகுத்தன் என்ற வணிகன் இவ்வூரில் வசித்து வந்தான். கர்ப்பிணியான அவனது மனைவி ரத்தினவதி தனக்கு உதவிக்காக தன் தாயை அழைத்திருந்தாள். அவளது தாய் வருகையில் காவிரி ஆற்றில் வெள்ளம் அதிகமாக ஓடியதால் ரத்தினவதியின் வீட்டிற்கு வர அவள் தாய்க்கு தாமதமானது. இதற்கிடையில் ரத்தினவதிக்கு பிரசவ வலி உண்டானது. தனக்கு உதவிக்காக செவ்வந்திநாதரை வேண்டினாள் ரத்தினவதி. அப்போது சிவன் அவளது தாயின் வடிவில் சென்று ரத்தினவதிக்கு பிரசவம் பார்த்தார். காவிரியில் ஒரு வாரம் வரையில் வெள்ளம் ஓடவே அதுவரையில் சிவன் தாயின் இடத்திலிருந்து ரத்தினவதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். வெள்ளம் வடிந்த பின் ரத்தினவதியின் தாய் வீட்டிற்கு வந்தாள். அவளது வடிவில் மற்றும் ஒருவள் இருப்பதைக் கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது சிவன் இருவருக்கும் சுய வடிவம் காட்டி அருளினார். தாயாக இருந்து அருளியதால் இவர் தாயுமானவர் என்று அழைக்கப்பெற்றார்.